அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய வீடியோவில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ளோரிகல்ச்சர். இது மலர்கள் மற்றும் மலர்களை கொடுக்கக்கூடிய செடிகளை பற்றிய படிப்பு. நாம் கடந்த வீடியோவில் பேசியிருந்தோம். ஆந்தாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு படிப்பும் மலர்கள் மற்றும் மலர்களை கொடுக்கக்கூடிய செடிகள் அதன் விதைகள் பற்றிய ஒரு படிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆந்தாலஜிக்கும் ஃப்ளோரிகல்ச்சருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய விவசாய அறிவியலில் இருந்து பிரிந்த ஒரு கிளைப்பிடிப்பான ஹார்டிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவியலில் இருந்து பிரிந்து வந்தது தான் இந்த ஃப்ளோரிகல்ச்சர். இந்த ஃப்ளோரிகல்ச்சர் என்பது மலர்களையும் மலர்களை கொடுக்கக்கூடிய செடிகளையும் புதுவித மலர்களை உருவாக்கும் முறைகளையும் மற்றும் வீட்டு அலங்காரத்திற்கு தேவையான செடிகளையும் அதிக அளவில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து அதன் மூலம் வருவாயை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாக. ஃப்ளோரிகல்ச்சர் என்பது வணிக ரீதியாக மலர்களையும் செடிகளையும் உற்பத்தி செய்து அதன் மூலம் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அறிவியல் சம்பந்தமான ஒரு படிப்பு. சரி, ஃப்ளோரிகல்ச்சர் என்பது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொன்னா, மலர்கள் இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்வில் பெரும் பங்கு வகிக்குது. மலர்கள்ல இருந்து நிறைய வாசனை திரவியங்கள் இன்னைக்கு எடுக்கிறாங்க. மலர்கள்ல இருந்து உடல் அலங்காரத்திற்கு தேவையான பொருட்களை அவங்க செய்கிறாங்க. காஸ்மெட்டிக் பொருட்கள் நிறைய செய்கிறாங்க. மலர்கள்ல இருந்து மருந்துகள் நிறைய எடுக்கப்படுது. பார்மசூட்டிக்கல்ஸில் மலர் மருந்துகள் நிறைய எடுக்கப்படுது. அதே போல மலர்கள் என்பது பல்வேறு வாசனை திரவியங்களில் பயன்படுத்தப்படுது. வீட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படுது. பூந்தோட்டங்கள், அலுவலகங்களில், வீடுகளுக்கு முன்பாக, பல்வேறு மைதானங்களில் பூந்தோட்டங்கள் அமைப்பதற்கு பயன்படுத்தப்படுது. இன்றைக்கு மலர்கள் மனிதர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு ஃப்ளவர் பொக்கே கொடுக்குறோம், வீட்டில் ஃப்ளவர் வேஸ்ட் கொடுக்குறோம். அதே போல் நம்ம ஒரு மனிதர் இறந்துட்டார் அப்படின்னா கூட அவருக்கு மலர் வளையங்கள் வைக்கிறோம். எல்லாமே பணம் கொடுத்து வாங்கி தான் செய்ய முடியுது. இன்னைக்கு வீட்டுக்கு அலங்கரிப்பதற்கு தேவையான பல செடிகள் வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் தங்களுடைய வீடுகளை இயற்கையான முறையில் அலங்கரிப்பதற்கு மலர் செடிகளையும் நல்ல செடிகளையும் தான் இன்னைக்கு மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஃப்ளோரிகல்ச்சருடைய மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. கிட்டத்தட்ட 140 நாடுகள் மலர்களையும் பல்வேறு அலங்கார செடிகளையும் ஏற்றுமதி செய்து அதன் மூலம் லாபத்தை ஈட்டுது. அதுல இன்றைய தேதியில் முன்னணி நாடாக இருக்கக்கூடியது நெதர்லாண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாடு. அதிக அளவு மலர்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக ஜெர்மனி இன்னைக்கு இருக்கு. இந்தியாவில் மலர்களுக்கும் மலர்களை கொடுக்கக்கூடிய செடிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்தியாவும் பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு விதமான மலர்களை ஏற்றுமதி செய்யுது. இந்த பிஸ்னஸ் ஒரு படிப்பா இருந்தாலும் கூட இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு குறுகிய அளவு ஞானத்தை வைத்து இந்த கல்வியை நம்ம படிச்சிட முடியாது. நீர் வளத்தை பற்றி நல்ல அறிவு வேணும். அதே சமயம் மண் வளத்தை பற்றிய நல்ல அறிவு வேணும். பெஸ்ட் கண்ட்ரோல், பூச்சிகளை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். வெளிச்சம், சன் லைட், அதோடைய வெப்பத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். செடிகளை பற்றிய அறிவு, எந்த மண்ணில் எந்த விதமான பூச்செடிகள் வளரும் என்பதை பொறுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு வேணும். இது இல்லாம பசுமை குடில் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பத்தி நமக்கு நல்லா தெரியணும். எந்த நாடுகள்ல எந்த மலர்களுக்கு வரவேற்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். எந்த விதமான மலர்கள்ல இருந்து வாசனை திரவங்கள் எடுக்க முடியும், எந்த மலர்கள்ல இருந்து மருந்துகளை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இந்த கல்வி முறை ரொம்ப அத்தியாவசியமா நமக்கு கொடுக்குது. அதனால ஃப்ளோரிகல்ச்சர் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்வியா இன்னைக்கு மாறிடுச்சு. சரி, மீண்டும் இன்று ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.